வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தியாக தீபம் திலீபனின் 37ஆம் ஆண்டு நினைவேந்தல் மாதத்தின் 4ஆம் நாள் நினைவேந்தல் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு நேற்று வெளியிட்ட அறிவிப்பு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் ஐக்கிய மக்கள் சக்தி முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சந்தை பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் கண்டறியப்பட்டு சுகாதார சேவையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மாதகல் கடலில் கடற்தொழிலுக்கு சென்ற மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் காணாமற் போயுள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் இடம்பெற்ற ஊந்துருளி விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவு வெளியிடுவதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இலங்கையில் சிறுவர்களில் 3இல் ஒருவர் போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் ஊழியர்கள் உட்கொண்ட உணவு நஞ்சானதில் 43 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சில் வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டதில் தேவாலயம் பலத்த சேதமடைந்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 47 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தொடர்வன விரிவான செய்திகள். தியாக தீபம் திலீபனின் 37ஆம் ஆண்டு நினைவேந்தல் மாதத்தின் 4ஆம் நாள் நினைவேந்தல் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. தியாக தீபம் திலீபன் அவர்களின் 37வது ஆண்டு நினைவேந்தல் மாதத்தின் 4ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் தலைவர் பொன் மாஸ்டர் தலைமையில் இந்நிகழ்வு இன்று பகல் யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபன் நினைவாலயத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது தியாக தீபம் திலீபன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. அதே நேரம் தியாக தீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகள் எதிர்வரும் 15ஆம் நாள் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு நேற்று வெளியிட்ட அறிவிப்பு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் ஐக்கிய மக்கள் சக்தி முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது. அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு நேற்று வெளியிட்ட அறிவிப்பு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் ஐக்கிய மக்கள் சக்தி முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளது. இந்த அறிவிப்பு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்மொழியப்பட்ட அரசியல் ஊக்குவிப்பு திட்டத்தை காட்டுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. இன்று ஆரம்பமாகியுள்ள அஞ்சல் மூல வாக்களிப்பு காலப்பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அந்த அறிவிப்பின் காலம் திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே இந்த நடவடிக்கை ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தை மீறும் செயலாகும் என தமது முறைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட்டுள்ளது. மேலும் இது குறித்து தேர்தல் ஆணையகம் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அரசு வெளியிட்ட அறிவிப்பை திரும்ப பெற உத்தரவிட வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் மாதகல் கடலில் கடற்தொழிலுக்கு சென்ற மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் காணாமற் போயுள்ளார். யாழ்ப்பாணம் மாதகல் கடலில் கடற்றொழிலுக்கு சென்ற 2 இளைஞர்கள் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காணாமல் போயுள்ளார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் படகில் பயணித்த ஒருவர் நீந்திக் கொண்டிருந்த வேளை அருகே வந்த படகின் உதவியுடன் காப்பாற்றப்பட்டுள்ளதுடன் காணாமல் போனவரை தேடும் பணிகள் தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காணாமல் போனவர் 21 அகவையுடைய நாகராசா பகீரதன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சந்தை பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் கண்டறியப்பட்டு சுகாதார சேவையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சந்தை பகுதியில் இன்று புதுக்குடியிருப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தினர் மேற்கொண்ட திடீர் பரிசோதனையில் வியாபாரிகள் சிலர் விற்பனை செய்த பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கையை சுகாதார சேவைகள் திணைக்களத்தினருடன் இணைந்து புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினரும் மேற்கொண்டுள்ள நிலையில் உணவு பாவனைக்கு உதவாத மரக்கறி வகைகள், கடல் உணவுகள் மற்றும் பல வகைகள் உட்பட்ட உணவுப் பொருட்களே கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் கண்டறியப்பட்ட பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களை விற்பனை செய்த வியாபாரிகள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளதாக பொதுக்குடியிருப்பு சுகாதார மருத்துவ அதிகாரி பி. சத்தியரூபன் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை சந்தியில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர். குறித்த விபத்து இன்று காலை வட்டுக்கோட்டை சந்தியிலிருந்து சித்தங்கேணி நோக்கி செல்லும் பக்கமாக 150 மீட்டர் தூரத்தில் இடம்பெற்றுள்ளது. வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த உந்துருளியொன்று குறித்த இடத்தில் வலது பக்கத்தில் உள்ள கிளை வீதிக்கு திரும்ப முற்பட்ட வேளை அதே திசையில் பின்னால் வந்த உந்துருளி மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது பின்னால் வந்த உந்துருளியை செலுத்தி வந்தவரும் உந்துருளியின் பின்பக்கமாக அமர்ந்து வந்த முதியவரும் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் காயமடைந்த முதியவர் சம்பவ இடத்திலேயே மயக்கமுற்ற நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்த விசாரணைகளை வட்டுக்கோட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவு வெளியிடுவதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவு வெளியிடுவதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தரமற்ற இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டின் பேரில் கெஹலிய ரம்புக்வெல கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தன் மீதான வழக்கு விசாரணைகள் நிறைவு செய்யப்படும் வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை இரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இதேவேளை குறித்த மனு மீதான உத்தரவு இன்று அறிவிக்கப்பட இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் தீர்ப்பை அறிவிப்பது அக்டோபர் 3ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்படுவதாக தலைமை நீதிபதி நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் இன்று அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சிறுவர்களில் 3இல் ஒருவர் போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சிறுவர்களில் 3இல் ஒருவர் போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அறிக்கையொன்று தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் போசாக்கின்மை குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழு தனது அறிக்கையை நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்துள்ளது. குழுவின் உறுப்பினரான நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரட்ன இந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். தென்னிலங்கையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் ஊழியர்கள் உட்கொண்ட உணவு நஞ்சானதில் 43 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென்னிலங்கையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் ஊழியர்கள் உட்கொண்ட உணவு விஷமானதில் 43 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இன்று கொழும்பு பாதுக்க வட்டரக பிரதேசத்தில் அமைந்துள்ள மின்சார உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இதில் 25 பெண்களும் 18 ஆண்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் 20 தொடக்கம் 40 அகவைக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மீகொட ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். பிரான்சில் வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டதில் தேவாலயம் பலத்த சேதமடைந்துள்ளது. பிரான்சின் செபின்ட் ஓமர் பகுதியில் அமைந்துள்ள இமான் குலேட் கான்செப்ஷன் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயம் தீக்கிரையாகி சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விபத்து நேற்று முன்னாள் அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது தேவாலயத்தின் மணிக்கூண்டு இடிந்து வீழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்தீ விபத்து தொடர்பில் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொளியில் பெரும் தீப்பிழம்புகள் மற்றும் புகை வானத்தில் உயர்ந்து செல்லும் காட்சிகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தேவாலயத்தில் ஏற்பட்ட தீ கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தேவாலயத்திற்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 47 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய மிலேச்சத்தனமான ஏவுகணை தாக்குதலில் 47 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உக்ரைனின் கிழக்கு நகரமான பெல்டாவா மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதலை சோகம் என்று விவரித்துள்ள உக்ரைன் முதல் பெண்மணி எலோனா ஜெலன்ஸ்கா, எப்பொழுதும் எங்களிடமிருந்து மிகவும் மதிப்புமிக்க விஷயத்தை, வாழ்க்கையை ரஷ்யா பறித்து கொண்டு வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலை அடுத்து இன்று முதல் பெல்டாவில் 3 நாட்கள் துக்கம் கடைபிடிக்கப்படுவதாக பிராந்திய ஆளுநர் பிலிப்ரோனின் தெரிவித்துள்ளார். கொல்லப்பட்ட 47 பேருக்கும் கூட்டாக துக்கம் அனுஷ்டிக்கப்படுவதுடன் இறந்தவர்களின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்துவதுடன் 206க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்த தாக்குதல் குறித்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவிக்கையில், தாக்குதலுக்கு 2 ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஏவுகணைகள் கல்வி நிறுவனம் மற்றும் அருகிலுள்ள மருத்துவமனை வளாகத்தில் தாக்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.